வெறும் இந்த 10 ஐடியா மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, ஒரு இன்டர்வியூவ சூப்பரா, ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். அந்த 10 ஐடியா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சாகணும். 10 ஐடியான்னு கூட வச்சுக்க வேணாம். 10 டிப்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒண்ணு ஒண்ணா எக்ஸ்பிளைன் பண்றேன். ரொம்ப சிம்பிளா எல்லாருக்குமே புரியுற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இல்ல ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த ஜாப்க்கு அப்ளை பண்றீங்களோ, அந்த ஜாபோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஜாப் டிஸ்கிரிப்ஷன ஜேடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜேடி எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ரோல் என்ன? உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? உங்களோட ஸ்கில் என்ன அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. உங்களோட ரோல், ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஸ்கில் இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களோட ஸ்கில்லுக்கு ஏத்த மாதிரி அந்த இன்டர்வியூக்கு நீங்க பிரிப்பேர் பண்ணிடலாம். இப்ப அந்த இன்டர்வியூல இந்த கொஸ்டின் தான் கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சுத்தமா ஐடியா இருக்காது. தெரியறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கம்மி. ஆனா அந்த ஸ்கில் என்ன, அந்த ரோல் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த ஸ்கில்லும் ரோலும் பார்க்கிறவன் உங்களோட ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ஆளு தான் அந்த இன்டர்வியூ எடுக்க போறாங்க. கரெக்டா? சோ நீங்க வந்து அந்த ஸ்கில் என்ன, ரோல் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அதுல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வரும்னு சொல்லி ஜென்ரலா போயிட்டு என்னாச்சும் ஒரு ஏஐல கேளுங்க. சாட் ஜிபிடியோ கோபைலட்லயோ கேட்டீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுத்துரும். அந்த கொஸ்டின்ஸை வச்சு கூட நீங்க இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான விஷயம். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றீங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது வந்து சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா உங்களை ரெக்ரூட்டர்னு ஒருத்தவர் உங்களுக்கு கால் பண்ணியிருப்பார்ல, அவருக்கு கால் பண்ணி எனக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஜேடி அனுப்புங்கன்னு சொல்லுங்க. அதை வச்சு ஃபர்ஸ்ட் டிப் வந்து நீங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன் தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன கொஸ்டின்லாம் அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வச்சு உங்களை இன்டர்வியூல கேட்பாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் நிறைய இன்டர்வியூ எடுத்திருக்கேன், நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்டர்வியூல நம்ம பேச மச்ச நம்மளுக்கு ஸ்டோரி கிரியேட் பண்ண தெரியணும். ஸ்டோரினா எப்படி அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். சும்மா ஏதோ வந்தேன், பண்ணேன், போனேன் அப்படின்னு சொல்றதோட ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்டோரி சொல்ல தெரியணும். அந்த மெத்தட் பேர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸ்டார் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. சுச்சுவேஷன், டாஸ்க், ஆக்ஷன், ரிசல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கீங்க. அந்த கம்பெனில கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி சேலை வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்கன்னா, நான் சேலை இம்ப்ரூவ் பண்ணேன் அப்படின்னு சொல்றது ஈஸியான விஷயம். அதுவே நீங்க எப்படி சொல்லலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. அந்த சுச்சுவேஷன்ல சேல்ஸ் வந்து சுத்தமா ஆகாத இருந்துச்சு. அந்த சுச்சுவேஷன்ல நான் ஒரு டாஸ்க் எடுத்துக்கிட்டேன். அந்த டாஸ்க் மூலியமா நான் சேல் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அப்ப அந்த சேல் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நான் என்னென்ன விஷயம்லாம் பண்ணேன், ஆக்ஷன், அதாவது ஆக்ஷன் சொல்லுவாங்க, என்னென்ன விஷயம்லாம் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லுங்க. அதாவது மார்க்கெட்டிங் பண்ணேன், எம்ப்ளாயிஸை வந்து நான் வந்து சேல்ஸ்ல வந்து ட்ரைனிங் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றது வந்து உங்களோட ஆக்ஷன். அந்த ஆக்ஷன் மூலியமா எனக்கு ரிசல்ட் என்ன வந்துச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சேல்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இன்டர்வியூவர் கன்வின்ஸ் ஆவாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மெத்தட் சொல்றேன். ஸோ உங்களோட ப்ரொஃபைல் பத்தி ஒரு 3ல இருந்து 5 ஸ்டோரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எப்ப கேட்டாலும் அந்த ஸ்டோரியை உங்களுக்கு சரி சொல்ல தெரியணும். அது மட்டும் இல்லாத இந்த மெத்தட் யூஸ் பண்ணி சொல்ல கத்துக்கோங்க. ஸ்டார் மெத்தட். சுச்சுவேஷன், டாஸ்க், ஆக்ஷன் அண்ட் ரிசல்ட். மூணாவது விஷயம், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றீங்கன்னா, நீங்க எந்த கம்பெனிக்கு போனாலும் சரி, ரெக்ரூட்டர் கேட்கிற ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் ஆர் கேன் யூ டேக் மீ த்ரூ யுவர் ப்ரொஃபைல், கேன் யூ ஷேர் அபவுட் யுவர் ப்ரொஃபைல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நீங்க எந்த இன்டர்வியூக்கு போனாலும் இந்த கொஸ்டின் கேட்காத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நீங்க வெல் ப்ரிப்பேர்டா ஒரு ஆன்சர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்சர் வந்து ஒரு 90 செகண்ட்ஸ்ல இருக்கணும். நீங்க உங்களோட ப்ரொஃபைலை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். என்னாச்சும் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் மட்டும் தான் அந்த ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாச்சும் அச்சீவ்மெண்ட் கிடைச்சிருக்குன்னா அந்த அச்சீவ்மெண்ட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது தான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன். இந்த மூணாவது டிப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃபை கொஞ்சம் கிளியரா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நாலாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் அபவுட் கம்பெனி. ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்கன்னா எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லாம போய் உட்காந்தீங்கன்னா அந்த ரெக்ரூட்டர் வந்து என்ன இந்த பையன் கம்பெனியை பத்தி தெரியாத வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. இதுவே ஒரு கம்பெனியை பத்தி நல்லா தெரிஞ்சுட்டு போய் உட்காடுறீங்க, அந்த கம்பெனியை பத்தி இன் அண்ட் அவுட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நல்லா ரிசர்ச் பண்ணிருக்கீங்க, அந்த கம்பெனியோட ஒரு குவார்டரோட ரெவன்யூ எவ்வளவு தெரிஞ்சிருக்கு, ஒரு இயரோட ரெவன்யூ என்ன தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இதை வந்து நம்ம ஒன் சைடா பார்ப்போம். நம்ம வந்து ஒரு கேண்டிடேட் இன்டர்வியூ அட்டன் பண்ண போறோம், நம்ம எதுக்கு நம்ம செலக்ட் ஆனதானே அந்த கம்பெனியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். ஆனா அந்த சைடு உட்காந்துருக்க ரெக்ரூட்டர் சைடு அதே கம்பெனில
ஒரு 10 வருஷம், 5 வருஷம், ஒரு 3 வருஷமாச்சும் இருந்திருப்பாங்க. அப்ப அவருக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் அந்த கம்பெனி பத்தி தான் நிறைய தெரிஞ்சிருக்கும். அப்ப அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாரு, உனக்கு வந்து ஏ டு செட் வரைக்கும் அந்த கம்பெனி பத்தி தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கேண்டிடேட்டா அந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றவருன்னா அந்த கேண்டிடேட்க்கு வந்து அந்த கம்பெனி வந்து என்ன பிசினஸ் பண்றாங்க, எவ்வளவு ப்ராஃபிட் பாக்குறாங்க, ஸோ என்னென்னலாம் அந்த கம்பெனில ரீசெண்ட் டேஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி இருக்கணும். ரீசெண்ட் டேஸ் நீங்க செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க அந்த கம்பெனியோட லிங்க்டின் ப்ரொஃபைல போயிட்டு என்னென்னலாம் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அந்த கம்பெனியோட பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா விக்கிபீடியா, சாட் ஜிபிடி, கோபைலட் எதுல போட்டாலும் வந்துடும் போது. அந்த கம்பெனியில உள்ள ரெவென்யூ அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்க எக்கனாமிக் டைம்ஸ் அது மாதிரி இதுல போய் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த கம்பெனியோட ப்ரொஃபைல போய் பார்த்தாலே உங்களுக்கு அந்த கம்பெனியில எவ்வளவு ரெவென்யூ எவ்வளவு பிசினஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தெரியும். 5வது விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுதான் இருக்கிறதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் சொல்ல வேண்டிய விஷயம். நிறைய பேர் இன்டர்வியூல கேட்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. எப்படி ஆன்சர் பண்ணுவாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி இதாங்க இருந்துச்சு, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ உள்ள ரெக்ரூட்டர் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி யார் வேணாலும் பண்ணலாம், ஆனா நீ என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தின அப்படின்னு நீங்க சொல்லணும். ஓகேவா? நான் வந்து சேல்ஸ் வந்து நான் டெய்லியும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு சாதாரண விஷயம். ஆனா நான் ஒரு குவார்டரும் பண்ற சேல்ஸோட அடுத்த குவார்டருக்கு 30% பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு, ஒரு எதிர்பார்ப்போட இருக்கு பாத்தீங்களா? அது மாதிரி ஒரு ஆன்சரை ரெடி பண்ணிட்டு போங்க. 6வது விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்க மச்ச கொஞ்சம் ஸ்மார்ட்டா கொஸ்டின் கேளுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கடைசியா உங்களுக்கு எந்த இன்டர்வியூவா இருந்தாலும் ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. அது வந்து ஒரு இன்டர்வியூவோட எத்திக்ஸ். டு யூ ஹேவ் எனி கொஸ்டின் டு மீ அப்படின்னு கேட்பாங்க. கரெக்ட் தான் அவங்க கேட்கறது. கொஸ்டின் என்னாச்சும் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இதுல நிறைய பேர் வந்து ஏதோ கொஸ்டின் கேட்பாங்க. How was my interview feedback? Can you give me feedback? Will I get selected? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டா கேளுங்க. அந்த கம்பெனில நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கணும்னு நீங்க சொல்லி தெரிஞ்சுக்கணும். If I join in this company, what will be my career growth for 6 to 8 months அப்படின்னு சொல்லி கேட்கறது எப்படி இருக்கு? அது இல்லாத can I get a job அப்படின்னு சொல்லி கேட்கறது எப்படி இருக்கு? ஸோ உங்களோட நீங்க வந்து அந்த கம்பெனில ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க. அதே டைம்ல அந்த கம்பெனி வந்து உங்களோட கெரியரை வந்து கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்ற ஒரு அக்கௌண்டபிலிட்டி உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றது இன்டர்வியூருக்கு கிளியரா கம்யூனிகேட் ஆயிடும். 7வது விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆனஸ்டா இருங்க. இன்டர்வியூவர் எல்லா கொஸ்டினும் கேட்பாங்க. எல்லா கொஸ்டினும் எல்லா கேண்டிடேட்டாலையும் பதில் சொல்ல முடியாது. நீங்க ஒரு சாட் ஜிபிடியோ கோபைலட்டோ கூகுளோ கிடையாது, அது தெரிஞ்சுக்கோங்க. இன்டர்வியூவர் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா நீங்க உங்களோட ப்ரீவியஸ் கம்பெனில என்ன ரோல் பண்ணிருக்கீங்க, அந்த ரோல்ல நீங்க என்னென்னலாம் இம்பாக்ட் ஏற்படுத்திட்டு வந்திருக்கீங்க, என்னென்ன சேஞ்சஸ்லாம் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க, அவ்வளவுதான் எதிர்பார்க்கறாங்க. ஆனா நிறைய பேர் வந்துட்டு இன்டர்வியூவர் கேட்கிற ஒரு கொஸ்டின் இல்ல 2 கொஸ்டின் ஆன்சர் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. இல்ல எனக்கு தெரியும், நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க நீங்க போய் தான் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. 8வது விஷயம், நான் ஒரு ஃப்ரெஷரா இருக்க பாருங்க நினைச்சா நான் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா, பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணேன். பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணேன். டெய்லியும் ஒரு 1/2 an hour ஒதுக்கிட்டு அந்த 1/2 an hourல டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் நான் சொல்லி பார்ப்பேன். பிஹேவியர் கொஸ்டின்ஸ் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதி வச்சுப்பேன். why you are leaving your current company, where do you see yourself in 5 years, what is your strength and weakness அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு சாதாரண கொஸ்டின் ஃப்ரெஷர்ஸ்க்கு தான் அதிகமா கேட்பாங்க. ஸோ பயங்கரமா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு ஜென்ரலான இது, நீங்க 10 வருஷம் கூட ஒரு கம்பெனில இருந்திருக்கலாம், ஆனா இன்னொரு கம்பெனில போய் நீங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண மாச்சா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். 9வது விஷயம், உங்களோட பாடி லாங்குவேஜ் which is more important for any interview. ஏன் சொல்றேன், நிறைய பேர் வந்து நல்லா ஃப்ளூயண்டா பேசுவாங்க, ஆனா பாடி லாங்குவேஜும் கண்ணோட வாய்ஸ் டோனு அப்புறம் கண்ணும் வந்து ஒரு மாதிரி கண்ணை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட பாடி லாங்குவேஜ் வச்சு தான் நீங்க எவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி உங்களை நோட் பண்ணுவாங்க. உங்களோட டோன் ஆஃப் தி வாய்ஸ், நீங்க எப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி தான் அதை வச்சு நீங்க என்னென்னலாம்
என்னென்னலாம் உங்களால கரெக்டா பேச முடியுது, எங்கெல்லாம் நீங்க வந்து சவுண்டை ஏத்தி பேசுறீங்க, சவுண்டை கம்மி பண்ணி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப பேருக்கு தெரியாது, அந்த டோன் ஆஃப் தி வாய்ஸ் வச்சுலாம் ஜட்ஜ் பண்றது. பட் ஆனா உங்களோட பாடி லாங்குவேஜ் பிளேஸ் ஏ மேஜர் ரோல். ஸோ பாடி லாங்குவேஜை எப்போதும் பாசிட்டிவா வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் இப்படி போயிட்டு அதுக்குன்னு பாடி லாங்குவேஜை போயிட்டு இப்படி உட்காந்துருந்தீங்கன்னா அது வேலைக்கே ஆகிறது கிடையாது. ஸோ பாடி லாங்குவேஜை எப்போதும் பாசிட்டிவா வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாத ரொம்ப நீங்க ஏதாச்சும் ஆன்சர் தரலாம், ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே தலை குளிச்சிருவாங்க, தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அது அது வந்து ஆன்சரே கிடையாது. ஸோ உங்களோட பாடி லாங்குவேஜை பாசிட்டிவா வச்சுக்கோங்க. கடைசியா இன்டர்வியூ முடிச்சு வரமாச்ச ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டோட வாங்க. நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், இன்டர்வியூ நல்லா பண்ணியிருப்பேன் ஐ ஃபெல். ஸோ ப்ராபபிளி ஐ வில் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் இன் யுவர் கம்பெனி அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணுங்க. ஸோ இந்த 10 ஐடியா, இந்த 10 டிப்ஸ் இது மட்டும் தெரிஞ்சாவே இன்டர்வியூல எல்லாரும் பண்றதோட நீங்க நல்லா பண்ணலாம். எந்த இன்டர்வியூ எடுத்தாலும் உங்க ஒரு ஆளை தான் இன்டர்வியூ பண்ண போறது இல்ல. ஒரு வேகன்சி வருதுன்னா ஒரு 10 ப்ரொஃபைல் ஆச்சும் பார்ப்பாங்க. அந்த 10 ப்ரொஃபைல்ல உங்களை ஏன் சூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா அதுல நீங்க கான்ஃபிடென்ட்டா ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ப்ரிப்பேர்டா இருந்தீங்கன்னா இப்போ 100% கான்ஃபிடென்ட்டோட இருக்க நீங்க 200% கான்ஃபிடென்ட்டோட இன்டர்வியூவை அட்டன் பண்ணுவீங்க. இது மாதிரி ஒரு சில விஷயத்த நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோல பார்க்குற வரைக்கும் டாடா, பை பை, டேக் கேர், பை பாய்.